ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்ஜி அவர்கள், நம்ம திரையுபதி படத்துடைய இயக்குனர் மோகன்ஜி அவர்களை காவல்துறையினர் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம மோகன்ஜி அவர்களை எங்கே வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கூட நமக்கு தகவல் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு. முக்கியமாக பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் ஒருவரான அஸ்வத்தாமன் அல்லிமுத்து அவர்கள் தற்போது ஒரு கண்டன பதிவு போட்டிருக்காங்க. சினிமா இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் சற்று முன் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன காரணம், என்ன வழக்கு என்று எந்த முறைப்படியான தகவலும் குடும்பத்தினருக்கு கூறப்படவில்லை. இது உச்சநீதிமன்ற ஆணைக்கு எதிரானது. அவர் எங்கு வைக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலும் இல்லை. திமுகவினுடைய ஆட்சி அமைந்ததிலிருந்து எதிர்கருத்து பேசுபவர்கள் சட்டத்திற்கு புறம்பான முறையில் கைது செய்யப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. கஞ்சா கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாத திராவிட மாடலின் காவல்துறை இது மாதிரியான ஒடுக்குமுறைகளை மட்டும் சரியாக செய்கிறது. என்னங்க சார் உங்க சட்டம் என்றுதான் கேட்க தோணுது அப்படின்னு நம்ம அஸ்வத்தாமன் அல்லிமுத்து, பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் ஒருவரான நம்ம அஸ்வத்தாமன் அல்லிமுத்து அவர்கள் நம்ம மோகன்ஜி அவர்களுடைய கைதுக்கு வன்மையான கண்டனங்களையும் காவல்துறையையும் திமுக அரசையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதுவரை மோகன்ஜி அவர்கள் எங்கு வைக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு தகவலுமே வரல. சமீபத்தில் நம்ம மோகன்ஜி அவர்கள் என்ன கருத்து சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி பஞ்சாமிர்தத்திலையும் கலப்படம் கலந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார் மோகன்ஜி அவர்கள். அடுத்தது நம்ம பழனி பஞ்சாமிர்தத்தையுமே அவர் சொல்லியிருந்தார், இது போல் கலப்படம் ஏற்பட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அந்த பேச்சுக்கு அவரை கைது பண்ணி இருக்கிறார்களா அப்படிங்கிறதும் நமக்கு டீட்டெயிலாக தெரியல. அவரை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று கூட தெரியல. இன்னும் சன் நியூஸ் எந்த ஒரு நியூஸ்லையுமே ஃபிளாஷ் நியூஸ் கூட போடல. அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு முழு தகவல் தெரியல. தெரிந்த உடனே நம்ம சேனல்ல போடலாம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே மோகன்ஜி அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். ஏன்னா அவர் ஆளுங்கட்சிக்கு பண்ற அட்டூழியங்களுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்திருக்காரு. அதற்காகவே நம்ம இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மோகன்ஜி அவருடைய கைது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.